Motorola அவங்களோட Edge சீரிஸில் இப்போ புதுசாக H70 Max அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் H சீரிஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.8 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த OLED டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Quad HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. இதோட பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 510 பிக்சல்ஸ் பெர் இன்ச் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 7000 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது HDR மோடில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அண்ட் வியூயிங் பர்பஸ்க்காக இல்லை மீடியா கன்சம்ஷனுக்காக இங்கே 100%க்கான DCI P3 கலர் கேமரா சப்போர்ட்டும் HDR10 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே Qualcomm Snapdragonோட 8 Gen 5 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு ஃப்ளாக்ஷிப்க்கு ஈக்குவலண்ட்டான ப்ராசஸர். Snapdragon 8 Elite விட கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் கேம்ஸ் எதுவாக இருந்தாலும் இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 12GBக்கான LPDDR5X RAM ஆப்ஷனும் 256GB வரைக்கும் UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த RAM அண்ட் ROM ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் கூடவே கேமிங் மாதிரி டைமில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5500 ஸ்கொயர் எம்எம்க்கான ஹீட் டிசிப்பேஷன் ஏரியாவும் இருக்குது. ஸோ இதனால் உங்கள் கேமிங் பர்ஃபார்மன்ஸோ இல்லை இன்டென்ஸாக டாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி டைமில் த்ராட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் இங்கே சோனியோட LYTIA 710 சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சார் இங்கே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.2 கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்சார் மூலமாக நீங்கள் 119 டிகிரி வரைக்கும் நல்ல வைடாக இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் சென்சார் வந்து ஒரு 2-in-1 லைட் சென்சாராக தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரியர் கேமராவில் 4K 60 FPS உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ஒரு 7100 mAhக்கான பெரிய பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங்கும் அண்ட் 25 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னல் அந்த ஃபோனுக்கு 5 வாட்ஸ்க்கான வயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அடிஷ்னல் சப்போர்ட்டாக அந்த ஃபோனுக்கு Wi-Fi 7 இருக்குது, 5G இருக்குது, Bluetooth 6 இருக்குது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபோனோட டியூரபிலிட்டிக்காக இங்கே IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே மோட்டோவோட ஓன் யூஐயான Hello UI அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. மோட்டோ என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் அண்ட் 3 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 54,999க்கும் 12GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 59,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு 5,000 rupees வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 49,999லேருந்து இந்த ஃபோனை தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக இருக்குது இப்போ இருக்க ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது. பிகாஸ் OnePlusல நிறைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இது நல்ல ப்ரைஸ்னே சொல்லலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டரான கேமராஸும் இருக்குது. சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜூலை 20th ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் சரி மோட்டோட ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் உங்களால் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.